ஹாப்பி வணக்கம். நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம். இது வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகேவா? அதர் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கமிட்டிஸ். ஓகேவா? கமிட்டிஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மொத்தம் இதில் 2 விதமான கமிட்டி இருக்குது. ஒன்று மேஜர், இன்னொன்று மைனர். ஓகேவா? இந்த மேஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் இந்த பேரெலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு காமனாக சில தலைவர்கள் இருப்பாங்க, சில கமிட்டியில் தலைவராக. ஓகேவா? ஸோ அந்த பேரை ஃபஸ்ட்டு படிங்க. ஃபஸ்ட்டு யார்? இந்த ஜவஹர்லால் நேரு. ஃபஸ்ட்டு யூனியன் பவர்ஸ் கமிட்டி. செகண்டு திரும்பியும் ஜவஹர்லால் நேரு தான். யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. அப்புறம் ஜவஹர்லால் நேரு இறங்கியிருக்காரா? ஓகே. இந்த ஒன்று பாருங்க. ஸ்டேட்ஸ் கமிட்டி, அதாவது கமிட்டி ஃபார் நெகோசியேட்டிங் வித் ஸ்டேட்ஸோட பேரம் பேசுவாங்களே, நெகோசியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான கமிட்டி அது வந்து ஜவஹர்லால் நேரு. யூனியன் பவர்ஸ் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் கமிட்டி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சர்தார் பட்டேல். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? பட்டேல் எந்த கமிட்டியோட தலைவராக இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. ப்ரொவின்சியல் அப்படின்னா ஸ்டேட், மாநிலங்கள். ஓகேவா? சர்தார் பட்டேல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இதுவும் இம்பார்ட்டண்ட். டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் அப்படின்னா இந்த சட்டத்தை வரைவு பண்ணுறாங்களே, சட்டத்தை எழுதுகிறாங்களே பேப்பரில். ஸோ ஒரு வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 2 கமிட்டியில் இருக்கார். ஒன்று வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, செகண்ட் வந்து ஸ்டீரிங் கமிட்டி. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்டு ஸ்டீரிங் கமிட்டி ரெண்டுக்குமே ராஜேந்திர பிரசாத் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் இங்கே பாருங்கள், அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்டு எக்ஸ்க்ளூடட் ஏரியா. சர்தார் பட்டேல். அதாவது அடிப்படை உரிமை, மைனாரிட்டிஸ்க்கு சிறுபான்மையினர், அப்புறம் ட்ரைபல் மலைவாழ் மக்கள், எக்ஸ்க்ளூடட் ஏரியா. ஸோ அவங்களுக்கு இருக்கிற அட்வைசரி கமிட்டி அதோட தலைவர் வந்து சர்தார் பட்டேல். ஓகே. ஸோ இந்த சர்தார் பட்டேல் 2 கமிட்டி வராரு. ஒன்று வந்து ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, இன்னொன்று வந்து இது அட்வைசரி கமிட்டி. ஓகேவா? இந்த அட்வைசரி கமிட்டி வந்து சப் கமிட்டி வச்சுருக்கு. இதுக்கு துணை கமிட்டி. ஓகேவா? ஸோ அது என்னென்ன? இந்த ஜேபி கிரீன் பலனி இருக்குல்ல. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி, மைனாரிட்டிஸ் சப் கமிட்டி, ஹச்ஜி முகர்ஜி, அப்புறம் நார்த் ஈஸ்ட் ஃப்ராண்டியன் ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் அஸ்ஸாம் partially excluded areas subcommittee, கோபிநாத் பர்தோலை. அப்புறம் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்சியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் அதர் தென் தோஸ் இன் அஸ்ஸாம் சப்கமிட்டி. அதாவது அஸ்ஸாம் ஆல்ரெடி பார்த்தோம்னா அஸ்ஸாம் தவிர்த்து மற்ற எங்கெல்லாம் இருக்குது எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்சியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். அஸ்ஸாம் ஏரியாவை தவிர்த்து மற்றதெல்லாம். ஓகேவா? அங்கே இந்த கமிட்டிக்கு, இந்த சப் கமிட்டியோட தலைவர் வந்து ஏபி தாக்கர். ஓகேவா? ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட். நான் இதில் இது 1 2 இது 3 4 இந்த 6 7 8. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட சர்தார் பட்டேல் மேபி கேட்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மைனர் கமிட்டிஸ் இதில் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. என்ன சொல்லலாம் இதில்? ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியும். இந்த 13 கமிட்டியுமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு மேபி இம்பார்ட்டன்ட் தோணுச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க, இதை மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிராஃப்டிங் கமிட்டி இது ரொம்ப முக்கியமான கமிட்டி. ஸோ அதனால் இதை மட்டும் தனியாக எடுத்து போட்டிருக்காங்க. ஓகேவா? டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னா அந்த பேப்பர், அந்த சட்டத்தை எழுதுவாங்கள்ல, ஸோ அவங்களோட கமிட்டி. அந்த பேப்பரை வரைவு பண்ணுவாங்க. ஸோ வரைவுக்குழுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கேட்டு தலைவர் யாருன்னு பார்த்தோம், சேர்மன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகேவா? இந்த கமிட்டியை எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த டேட் ஆகஸ்ட் 29, 1947. ஓகேவா? இந்த கமிட்டியோட டாஸ்க் என்ன? இந்த டாஸ்க் ஆஃப் ப்ரிப்பேரிங் எ டிராஃப்ட் ஆஃப் த நியூ கான்ஸ்டியூஷன். அதான் நம்ம புதிய அரசியலமைப்புக்கு ஒரு பேப்பர் தயாரிக்கிறது இவங்களோட வேலை தான். ஓகேவா? இந்த கமிட்டியில் யார் இருக்காங்க பார்த்துக்கோங்க. சேர்மன் ரொம்ப முக்கியம், அம்பேத்கர். அப்புறம் அதை விட்டு மெம்பர்ஸ் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயார், அப்புறம் டாக்டர் கேஎம் முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, அப்புறம் என் மாதவ ராவ். ஓகேவா? இது யார் ரீப்ளேஸ்மெண்ட் வந்தாங்க அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா? மேபி இந்த ரீப்ளேஸ்ட் அப்படின்னா இவங்க போயிட்டு இவங்க வந்திருப்பாங்க. பிஎல் மீட்டர் போயிட்டு
மாதவராவ் வந்திருப்பாங்க. இங்கே டிபி கைட்டன் போயிட்டு டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த கமிட்டி இந்த மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. இந்த பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ பாருங்க என்ன த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப்டர் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் இந்த ப்ரொபோசல் ஆஃப் வேரியஸ் கமிட்டிஸ் இந்தியா. இவங்க இந்த கமிட்டியால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் என்றைக்கு நம்ம அசம்பிளியில் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா பிப்ரவரி 1948. ஓகேவா. ஓகே. முதல் டிராஃப்ட் இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. இந்த பீப்புள் ஆஃப் இந்தியா வர் கிவன் 8 months டிராஃப்ட். ஓகே. இது மக்கள் பார்வையை விட்டாங்க. மக்கள் பார்வைக்கு ஒரு பீப்புள் வந்து இதை நாமளும் ஒரு பப்ளிக் கமெண்ட்ஸ் பண்ணலாம். இந்த டிராஃப்ட் எப்படி இருக்குது. ஓகே. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். 8 மாதம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான அமெண்ட்மெண்ட்டை ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கலாம் சொல்லிட்டாங்க. ஓகேவா. இந்த டிராஃப்டை ப்ரப்போஸ் பண்ணி அப்புறம் பாருங்கள் இதுக்கான கிரிட்டிசிசம் அப்படின்னா இந்த விமர்சனம் உங்களோட வாக்குவாதம் எல்லாத்தையும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 மாதம் டைம் கொடுத்து. ஓகேவா. ஸோ அந்த 8 மாதம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டி ப்ரிப்பேர்ட் செகண்ட் டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணி எப்போ அது பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அக்டோபர் 1948. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து பிப்ரவரி 1948, செகண்ட் வந்து அக்டோபர் 1948. இந்த டிராஃப்டிங் கமிட்டி புக் டுக் less than 6 months டு ப்ரிப்பேர். அதான் 6 மாதத்துக்கு கம்மியாக தான் டேஸ் எடுத்திருக்காங்க எதுக்கு டிராஃப்டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு. ஓகேவா. இன் ஆல் இட்ஸ் மொத்தமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க இவங்க 141 டேஸ் தான் நம்ம அசம்பிளிலே உட்காந்துருப்பாங்க. ஓகேவா. இப்போ நாள் அந்த டிராஃப்டை முடிச்சிட்டாங்க 141 டேஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஜஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்றைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. த கான்ஸ்டியூஷன் அஸ் அடாப்டட் ஆன் November 26, 1949 1949. ஓகேவா. கண்டெய்ன்ட் ஃபஸ்ட்டு நம்ம அரசியலமைப்பு வரும்போது என்னென்ன இருந்துச்சு அதில் அப்படின்னா ப்ரீஎம்பிள் முகப்புரை 325 ஆர்டிகல்ஸ் அப்புறம் 8 ஷெட்யூல்ஸ் 8 அட்டவணை தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஓகேவா. இப்போ அறிவிச்சு ஸ்டார்டிங்கில் அவ்வளோதான் இருந்துச்சு. இதில் இந்த கான்ஸ்டியூஷன் வந்ததில் டாக்டர் B.R. அம்பேத்கர் முக்கியமான பங்கு வகிச்சிருப்பார். இவர் ஒரு லா மினிஸ்டர். ஓகேவா. நம்ம கான்ஸ்டியூஷன்லாம் ஃப்ரேம் பண்ண பிறகு இவர் வந்து ஒரு லா மினிஸ்டராக இருந்திருப்பார். அது முன்னாடியே லா மினிஸ்டர் தான். ஓகேவா. இவர் தான் ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்புறம் இவர் தான் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இவர் தான். அதே மாதிரி இவர் மாடர்ன் மானோ அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 பேரும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேறு என்ன அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதை வந்து அடாப்டட். ஓகேவா. இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் அடாப்டட் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா. இப்போது நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போது ஒரு வீடு கட்டுறீங்க. அந்த வீட்டில் ஒரு நாள் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது அடாப்டட். ஓகேவா. அந்த வேலையை டோட்டலாக முடிஞ்சு வீடே கட்டி முடிச்சு அந்த வீட்டில் நீங்கள் வந்து குடியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. ஓகேவா. ஸோ அடாப்டட் வந்து November 26. என்ஃபோர்ஸ்மெண்ட் என்னைக்கு அதே தான் January 26. இது எதுக்காகன்னு தெரியும் நம்மளுக்கும். நம்மளோட ஹிஸ்டாரிக்கலாக பூர்ண ஸ்வராஜ் டே வந்து கொண்டாடிருப்போம். எப்போ 1930. ஓகேவா. ஸோ அந்த பூர்ண ஸ்வராஜ் கொண்டாடும் போது சொல்லியிருப்போம் நம்ம January 26 தான் இந்த மாதிரி நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இந்த டேட்டில் தான் நம்மளோட அரசியலமைப்பு வந்து தொடங்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். பூர்ண ஸ்வராஜ் டே இது எங்கேருந்து எடுத்துருப்போம் அப்படின்னா 1930 லாகூர் காங்கிரஸ் செஷனில். ஓகேவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாகூர் காங்கிரஸ் செஷன். ஓகேவா. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம அரசியலமைப்பு எல்லாம் வந்த பிறகு இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1947 எல்லாம் வந்துருச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்த ஆக்ட் 1935. இந்த ஆக்ட் எல்லாமே நம்ம என்ன பார்த்துருப்போம் ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். நம்ம இண்டிபெண்டன்ட் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இது எல்லாத்தையுமே இண்டிபெண்டன்ட் வாங்கின பிறகு நம்ம இதை அமெண்டிங் அல்லது சப்ளிமெண்டிங் தி லேட்டர் ஆக்ட் ரிப்பீல். இந்த ஆக்டெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக பாருங்கள் த அபாலிஷன் ஆஃப் ப்ரிவி கவுன்சில் ஜூரிடிஃபிகேஷன் ஆக்ட் 1949 வாஸ் ஹவெவர் கன்டினியூட். இந்த ஃபேக்ட் முக்கியமானது. இது கேட்பாங்க. நம்ம இண்டிபெண்டன்ட் வாங்கின பிறகு அந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அந்த 2 ஆக்டையும் தான் நம்ம அபாலிஷ் பண்ணியிருப்போம் ரிமூவ் பண்ணியிருப்போம். ஆனால் அபாலிஷ் நம்ம ப்ரிவி கவுன்சில் ஜூரிடிஃபிகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம ரிமூவ் பண்ணலை. ஸோ அதை அப்படியே தான் வச்சுருப்போம். ஓகேவா. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லேட்டராக அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் தி எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி பார்க்கலாம்.